ஏழை பஸ்ஸில் கண்டக்டரு 17 ரூபா டிக்கெட் போக 3 ரூபா சில்லறை இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு இவன் என்ன சொன்னால் தெரியுமா, 3 ரூபா சில்லறை இல்லாட்டி ப்ரூ கொடுத்துருன்னு சொல்லியிருக்கான். பஸ்ஸில் எல்லாம் சிரிச்சிட்டாவோ தெரியுமா. நம்ம கேட்ஸ் அசோசியேஷனுக்கு புதிய தலைவராக மிஸ்டர் குண்டூசியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்கள் யாருக்காச்சும் ஆட்சேபனை இருக்கா? அவன் என் மீன் மண்டையை பறித்து தின்னுட்டான். ஆமாம், அவன் என் ஆளையே தள்ளிக்கிட்டு போயிட்டான். குண்டூசி வேண்டாம். ஆமாம், அவன் வரக்கூடாது. டே 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 இருறா 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 இருறா. நீ என்னை எத்தனை அடிடா அடித்த? நான் உன்னை 12 அடி அடிச்சிருக்கேன்டா. அடா பாவி, நான் உன்னை ஒரு அடி தான்டா அடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு அடியாச்சும் அடிச்சிடண்டா. இருறா இருறா. அண்ணே, மானம் கப்பல் ஏறிடுன்னு சொல்கிறாங்களே, ஏண்ணே? அடே, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏரோப்ளேனில் போனால் 1 நாள் ஆகும். அதுவே கப்பலில் போனால் 2 மாதம் ஆகும். அப்போ கப்பல் மெதுவாக போகுது இல்லையா, அதனால தான் போகிற மானம் மெதுவாக போகட்டுமேனு மானம் கப்பல் ஏறிடுன்னு சொல்கிறாங்க. ஐயே, அறிவு கொழுந்தனே நீங்கள். கிள்ளி வாயில் போட்டுக்க. அண்ணே, கையில் ஒரு 12 ரூபா இருக்குது. என்னண்ணே பண்ணலாம்? 12னா 12 லட்சம்னு நினைக்கிறேன். டே தம்பி, செங்கல்பட்டு பக்கத்தில் 1/2 கிரவுண்டு இடம் வாங்கி போடு. வேண்டாம்ண்ணே. அப்போ 2 ஆட்டோவை வாங்கி வாடகைக்கு விடு. அதுவும் வேண்டாம்ண்ணே. அப்புறம் என்ன தாண்டா பண்ணலான்ற? ஆளுக்கு ஒரு வடை வாங்கி சாப்பிட்லாண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, நேற்று உடச்ச பூசணிக்காயிலேருந்து 12 ரூபா சில்லறையாக கிடச்சிது, அதை சொன்னண்ணே. அந்த சாமியார் எது சொன்னாலும் நடக்குதாமே. இன்னைக்கு என்ன சொன்னார்? என் கையை நான் கழுவுனாதான் என் அழுக்கு போகும், உங்கள் கையை நீங்கள் கழுவுனாதான் உங்கள் அழுக்கு போகும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அழுக்கு போயிடுச்சே. மச்சான், அதோ போகிறாளே அவ தான்டா என் ஆள். அப்போ பக்கத்தில் போகிறது அது அவ ஆள்டா. ஏன் மொட்டை மாடியில் வந்து நிற்கிற? அப்பா என்னை உலகமே தெரியாமல் இருக்கேன்னு திட்டினார். அதான் தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கலாமேன்னு மொட்டை மாடியில் வந்து நிற்கிறேன். அந்த திருடன் ஏன் டவுசரை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு போகிறான்? நம்ம இன்ஸ்பெக்டர் அவனாண்ட யுவர் அண்டர் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யுவர் அண்டர்வேர் அரெஸ்ட்டுன்னு மாற்றி சொல்லிட்டாரான். அந்த கருப்பன் ரொம்ப பொல்லாதவன்டா. அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா. பயப்படாதடா. நீ அவன்கிட்ட ஏ கருப்பா நல்ல கருப்பா சூள கருப்பா நெத்திலி மீன் வாங்கி தரேன், நாளைக்கு நீ வா கருப்பான்னு சொல்லுடா. போயிடுவான்டா. அப்படியாடா?